இப்போ நடக்கக்கூடிய அரசு என்ன அவங்களுடைய செயல்பாடு அவருடைய விலைவாசிக்கான ஒரு சின்ன பட்டியல் நம்மளுடைய ஒரு கலந்துரையாடல் சரியாண்ணா. தினசரி நம்ம குடும்பத்தில் வந்து டெய்லி பால் எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்க? ஒரு 1/2 லிட்டர். சராசரியாக அரிசி எவ்வளோ நம்ம டெய்லி எடுத்துப்பாங்க? 3 பேர் தானே இருக்கும். முந்தி போனால் ஒரு 1/2 கிலோக்குள்ளே தான். 1/2 கிலோனா வந்து 20 கிலோ மாதம் 20 கிலோ அவ்வளோதானே. 30 நாளைக்கு 1/2 கிலோனா வந்து 15 கிலோ. ஒரு வேளை தான் சாப்பாடு. சரிங்க. சமையல் எண்ணெய் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுவோம்? மாதம் எத்தனை லிட்டர் யூஸ் பண்ணுவோன்னு? ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் யூஸ் பண்ணுவோம். சரிண்ணா. சராசரியாக சக்கரை மாதம் எத்தனை கிலோ செலவு பண்ணுவோன்னு? 1.5 கிலோ. 2 கிலோ. இப்போ எவ்வளோ கரண்ட் பில் கட்டுறோம்? கரண்ட் பில் தான் அதிகமாக வருது. இப்போ எவ்வளோ கட்டுறோங்க? இப்போது வீட்டுக்கு வந்து 3000 4000 ரூபா. 4000 எடுத்துக்கிட்டோம், 3000 எடுத்துக்கிட்டோம். 4000 ரூபா. 4000. அம்மாவோடைய ஆட்சி காலம், எடப்பாடியோட ஆட்சி காலத்தில் கரண்ட் பில் எவ்வளோ கட்டணும்னா? இதை விட இப்போ ஏற்றிடாங்க. ஏதாவது கம்மியாக தான் கட்டிங்க. எவ்வளோ கட்டியிருக்கோம்? என்ன ஒரு 1000 ரூபா 1500 ரூபா. 1500 ரூபா. சொந்த வீட வாடகை வீடானா? அது சொந்த வீடு. சொந்த வீட்டில் வந்து வரி வந்து அதிகமான வரி. எவ்வளோ வரி நான் கட்டுறேன்? இப்போ எவ்வளோ கட்டுறோங்க? இப்போ முதல் 600 ரூபா இருந்துச்சு. இப்போ வந்து 900 ரூபா என்ன போடுறாங்க. 900 ரூபா 1200 ரூபா. சரி. நம்ம ஆட்சி காலத்தில் எவ்வளோ வரி இருந்தது? இப்போ 600 ரூபா தான் இருந்துச்சு. 600 ரூபா. அப்படியே டபுள் ஆகிடுச்சு. சரி. இப்போ வந்து குடும்பம், இப்போ நம்ம குடும்பத்துக்கான செலவு நம்ம பண்ணுறோம்ல, மாதம் எவ்வளோ செலவு ஒரு எவ்வளோ செலவு மாதம்? ஒரு நாளைக்கு மாதம் ஒரு 6000 ரூபா வரும் செலவின குடும்பத்தில் எல்லா செலவு. வீட்டு செலவு 6000 ரூபா. 6000 ரூபா. நம்ம ஆட்சி காலத்தில் எவ்வளோ வீட்டு செலவு மொத்தம் சேர்த்து? இல்லைன்னா 30 ரூபா. அப்போ என்ன பாதி 1000 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா முடிச்சிருக்கோம். சரிண்ணா. இப்போ நம்ம பசங்க பிள்ளைகள் யாருன்னா வந்து லேப்டாப் என்ன வாங்கினாங்கன்னா இப்போ நம்ம இந்த கவர்மெண்ட்ல வந்து தாலிக்கு தங்கமும் திருமண உதவியோ எதனா வாங்கியிருக்காங்களா? சிமெண்ட் எதனா நம்ம வீடு கட்டி அம்மா சிமெண்ட் எதனா வந்து பயன்பாட்டுக்கு இந்த ஆட்சி காலத்தில் தான் கொடுத்தாங்க. இது ஜஸ்ட் ஒரு இதுதான் கலந்துரையாடல் தானே. அது என்னன்னா வந்து இவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ, சொத்து வரி ஏற்ற மாட்டேன், கரண்ட் பில் ஏற்ற மாட்டேன், பால் ரேட் ஏற்ற மாட்டேன், அரிசி ரேட் ஏற்ற மாட்டேன். இப்போ நான் சொல்லலை தரவுகள், நீங்கள் சொன்ன தரவுகள் தான். இவ்வளோ நம்ம குடும்பத்துக்கு பயன்பாடு இருக்குது அப்படின்றது. இந்த 5 ஆண்டு காலம்னா, இந்த 5 ஆண்டு காலம் நம்மளுக்கு தெரியாமே அதாவது ஒரு கேன்சர் மாதிரி வந்து இந்த தொற்று இவங்க வந்து சொன்ன வாக்குறுதிக்கும் தாண்டி இந்த 5 வருஷத்துல நீங்க பண்ண செலவு வந்து 3,80,000 ரூபாய் அதிகமா. 2021 வரையும் அம்மா ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி வந்து சொத்து வரி ஏற்றல, பால் ரேட் ஏற்றல, கரண்ட் பில் ஏற்றல, வரி ஏற்றல, அரிசி ரேட் ஏற்றல. நிலைப்பாடு கொரோனா தொற்று நம்மளை எல்லாம் காப்பாற்றி பர்தா புயல், கஜா புயல், ஒக்கி புயல் எல்லாமே இங்கே வந்து தண்ணி எல்லாம் ஓடிச்சு இருந்தா நல்ல ஒரு ஆளுமை இருந்தது. இப்போ இவங்க வந்து உங்களுடைய தரவுகள் பிரகாரம் வீட்டு வரி, சொத்து வரி, கரண்ட் பில்லு, பால் ரேட்டு, அரிசி ரேட்டு 3,80,000 ரூபா 5 வருஷத்துல கட்டிருக்கீங்க. எவ்வளோ கட்டுறீங்க? அப்போ வருஷத்துல வந்து எவ்வளோ வருது? 70,000 ரூபா, 75,000 ரூபா வருஷம் கூடுதல் சுமை. இப்போ மாதம் 6,000 ரூபா உங்களுக்கு கூடுதல் சுமை. கரெக்டான அதுதான் அதோட சிந்திங்க. திருப்பி அம்மாவோடைய அரசு வருத்தம், அதை சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர் எல்லாருக்கும் சொல்லுங்க. தப்பா ஒன்றும் இல்லை. இப்போ டைம் ஒன்றும் வேஸ்ட் பண்ண இல்லை. நன்றி. இந்த 5 வருஷத்துல எல்லாம் ஏற்றி நீ கட்டி கரண்ட் பில்லேருந்து, அரிசியிலேருந்து, எண்ணெயிலேருந்து, சர்க்கரையிலேருந்து, காய்கறியிலேருந்து, அத்தியாவசிய பொருள்லேருந்து, வீட்டு வரி எல்லாம் சேர்த்து வருஷத்துக்கு 2 லட்சம், மாதம் 20,000 கூடுதல் சொல்லுங்க. இவங்க என்ன சொன்னாங்க வந்த உடனே? விலைவாசி ஏற்ற மாட்டேன்னாங்க, சொத்து வரி ஏற்ற மாட்டேன்னாங்க, கரண்ட் பில் ஏற்ற மாட்டேன்னாங்க, பால் ரேட் ஏற்ற மாட்டேன்னாங்க. விலை ஏற்றினாங்களா? தரவுகள் அவங்க சொன்ன, நான் சொல்லலை, நீங்க சொல்லலை, இவங்க சொல்லலை, இவங்க சொன்ன தரவுகளை வச்சு இந்த அம்மாவுக்கு இந்த 5 வருஷத்துல 5 வருஷத்துல எவ்வளவு தெரியுமா இழப்பீடு? 1,40,40,000. கரெக்டா? அப்போ வருஷம் எவ்வளோ இழப்பீடு அவங்களுக்கு? வருஷம்
1 லட்சம் அவங்களுக்கு வந்து நஷ்டம், வருஷத்துக்கு 1 லட்சம் நஷ்டம். ஆனால் வருமானம் ஏறிச்சா, சொத்து வரி ஏறிச்சா, எதுவுமே கிடையாது. அம்மாவுடைய ஆட்சி திருப்பி வரட்டும், எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகட்டும், அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கெல்லாம் இவ்வளோ உங்களை வந்து பாதுகாப்பாக அரசு, அம்மா அரசு ஏரியா ஃபுல்லாக கஞ்சா போதையோட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் அதுதான் தலைவிரிச்சு ஆடுது. நம்ம பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. திருப்பி ஆட்சி வரட்டும். விலைவாசி அண்ணன் வந்து எடப்பாடியார் அண்ணன் வந்து 10 வருஷம் உயர்த்தலை, பாதுகாத்தார். இன்னைக்கு எல்லாத்தையும் உயர்த்தி வச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து ஒரு இவ்வளோ தூரம் வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கான பாதுகாப்பு, பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு. அப்போல்லாம் 70 ரூபா 80 ரூபா எடுத்துன்னு வந்தால் காய்கறி வாங்கி குழம்பு வச்சு கடை முடிச்சுவேன். இப்போ 150 ரூபா 200 ரூபா வச்சா கூட வாங்க வேலைவாசி. என்ன பண்ண முடியும்? எல்லாமே வேலை. சரி, இப்போ நம்ம புரிதல் உண்டு, நம்ம என்ன பண்ணுவோம்? போட்டு தான் ஆகணும். போட்டு ஆகணும். பாரு, நீங்க சொல்லிய நான் சொல்லிடல. அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் நான் போட்டுக்கிட்டு தாங்க போதுமா? அவரை 5 லிட்டர் எண்ணெய்லாம் கொடுத்துக்கிறாரு எம்ஜிஆர் ஆட்சியில் நான் வாங்கியிருக்கேன். நன்றிம்மா.